வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரான் மசாலா கறி பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபிஷ் கறியோட இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்ய நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டை சின்னமாக 2 பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஸ்டார் அனிஸு பிரிஞ்சி எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். அதை சேர்க்காம இது 2 மட்டும் நம்ம சேர்த்து நம்ம செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு கிராம்பு எல்லாமே நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம 2 வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மசாலான்றதுனால வெங்காயமும் தக்காளியும் சரிக்கு சமமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிரேவியும் நல்லா கிடைக்கும். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்க தான் உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். வெங்காயத்தை நறுக்கும்போது நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமாவும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். நம்ம மூடி வச்சோன்னா நம்ம சீக்கிரமே வெங்காயம் உங்களுக்கு வதங்கிடும். ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். நான் பேனில் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்மியாக தெரியும். நீங்கள் கடாயில் பண்ணிங்கன்னா வெங்காயம் இதை விட நல்லாவே உங்களுக்கு சுருங்கிடும், நல்லா வெந்துருச்சுன்னா. இப்போ நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம 2 வெங்காயத்தை நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு சமமாக நம்ம 2 தக்காளியும் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சரிக்கு சமமாக போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா பின்னிக்கிட்டு நல்லா கொலைய வேகணும். அதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரமாகவே நமக்கு மசிஞ்சிரும். இப்போ நம்ம உப்பு சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம திருப்பியுமா ஒரு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு நாட்டு தக்காளியெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் உப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரான்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1/2 கிலோ போட்டிங்கன்னா 3 வெங்காயம் 3 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுப்போம். அதனால் நம்ம காரம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 1 டீஸ்பூன் அளவே உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பொடியும் நம்ம போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். நம்ம கரம் மசாலா நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பட்டையும் கிராம்பும் நம்ம சேர்த்துட்டோம். ஏலக்காய் கூட நம்ம சேர்க்கலை. அதனால் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை.
இப்போ நல்லா சுருங்கிருச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து ஒரு 1/2 கிலோ நான் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ரான்ஸ் வறுத்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். குடும்பத்தில் அதிகமான மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நிறையா உங்களுக்கு கிரேவி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே டைம் இந்த மீன் குழம்பு கூடவே இது நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அது கூடவே நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையான நம்ம உப்பு நம்ம சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ப்ரான்ஸோட பின்னிட்டுருக்கு. இந்த டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு 1/4 கப் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து மசாலா பண்ண போகிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து ப்ரான்ஸ் வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு நல்லா நம்ம வேக வச்சிடலாம். ப்ரான்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வேக வைக்க வேணாம். அதுக்கு மேலே வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் தனியாத்தூள் அதிகமாக நீங்கள் சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம், அதுவே உங்களுக்கு கெட்டித்தன்மை கொடுத்துரும். அதனால் நீங்கள் தனியாத்தூள் அதிகமாக நீங்கள் சேர்த்துற வேண்டாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வற்றுனா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தூவி கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம தூவிடலாம். தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை தூவினீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ப்ரான் மசாலா கறி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.